மற்றும் இந்த நிகழ்வை மிகுந்த பொறுப்பெடுத்து நடத்தி கொண்டிருக்கும் அன்புக்கும் பாசமுடைய நம்முடைய முன்னாள் மாணவர் திரு பத்ரி அவர்களே மற்றும் சிறப்பு விருந்தினர்களாக ட்ரைனர்களாக இங்கு அமர்ந்திருக்கும் நண்பர்களே, கல்லூரியின் துணை முதல்வர் அவர்களே, கல்லூரியின் டீன் அவர்களே, ஆங்கிலத்துறை பேராசிரியரும் மற்றும் இந்த பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கும் திரு சைமன் அவர்களே, இந்த நிகழ்வை முனைப்போடு செயல்படுத்துகின்ற திருமதி பவன் அவர்களே, அன்பு மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரும் எனது மதிய வணக்கங்களை தெரிவிப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையில் இது கனவா இல்லை நினைவா என்று தெரியவில்லை. I have been serving since 1991. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளை முடித்து விட்டேன். ஒரு நாள் கூட உண்மை இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததில்லை. எப்படிப்பட்ட ப்ரோக்ராம் இருந்தாலுமே பசங்க ஒரு மணிக்கு மேலே முடிக்கிறது யாராலும் முடியாது. அது தம்பிங்களா உட்காருங்க. தேங்க்யூ. அவங்களுக்கு ஏன் தேங்க்ஸ் பண்ண தெரியுமா? இந்நேரம் அவங்க வீட்டுக்கு போய் 1 மணி நேரத்துக்கு மேலே நினைச்சிட்டு இருந்தேன். நானும் நம்முடைய டீன் சாரும் இங்கதான் இந்த பசங்க சத்தம் கேட்குது யாருன்னு பார்க்கலான்னு போனோம். 5 பேர் அங்கே இருந்தாங்க. கூப்பிட்டு திட்டிட்டு வந்தேன். உனக்காக மெனக்கத்தி எவ்வளோ செலவு பண்ணி நடத்திட்டு இருக்காங்க, ஏன் இப்படி? ரொம்ப கோபத்துக்கு நினைச்சிட்டு இருந்தேன். எல்லாம் உள்ள நிற்கிறாங்க. பாராட்டுகள் அப்படிதான் இருக்கணும். உண்மையில இந்த கோர்ஸோடைய ஃபீஸு மினிமம் உங்களுக்கு சார்ஜ் பண்ணியிருந்தா ஒரு 2500 rupees சார்ஜ் பண்ணலாம். பெர் டே 500 உண்மை. ஆனால் ₹1 கூட பிரதிபலன் பார்க்காம இந்த வாசவி கிளப் எடு செஞ்சிருக்கிறது மிகப்பெரிய விஷயம். இது யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம். நிச்சயமா தாராள ஒரு இன்ஸ்டியூஷன் கூட நீங்க இவ்வளவு ரிஸ்க் எடுக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்துலயும் மேனேஜ்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் தருவாங்க, ஸ்டூடெண்ட்டை கலெக்ட் பண்ணி ஃபீஸ் தருவாங்க. ஆனா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்டடிங் ஹியர் ஃபார் டிசர்விங். That's why they are considerable situations. உங்களுக்காக தார்மீகமா இன்னும் இது ஒரு சத்தியங்களை பார்த்தேன். இது வரைக்கும் நிறைய சர்டிஃபிகேட் நாங்கள் இஷ்யூ பண்ணிக்கிறேன். இப்போ சர்டிஃபிகேட் தந்ததில்லை. அந்த அளவுக்கு உண்மையிலேயே குவாலிட்டி. நான் எக்ஸாக்ரேட் பண்ணி சொல்றேன். அடுத்தது இப்போ கூட சார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இன்னொரு 5 சர்டிஃபிகேட் எனக்கு வேணும், பேர் தர எழுதி கொடுங்கன்னு கேட்டேன். என்ன காரணம்னா, வேறு காலேஜில் இருக்கிறவங்க, கோயம்புத்தூர் காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறவங்க இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆன்லைனில். ஏன்னா அவங்களுக்கு இந்த வேல்யூ தெரியும். இந்த வாரத்தில் அந்த காலேஜ் பிரின்சிபலை நான் பார்ப்பேன். பார்த்துட்டு அவங்க காலேஜுக்கு இந்த ப்ரோக்ராம் கொண்டு வர என்ன வழி இருக்கிறத நான் கொஞ்சம் பேசணும். இந்த காலையோட சார் நான் பேசிக்கிறேன். ஏன்னா இட்ஸ் அ வேல்யூபிள் ப்ரோக்ராம் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னும் கூட இந்த ப்ரோக்ராம் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு வைக்கிறது அல்ல. சார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நானும் டீன் சார் வைஸ் பிரின்சிபல்லாம் பேசிட்டு இருந்தோம். இந்த 3ஆம் வருஷம் படிக்கிறவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இவங்க அடுத்து பிஜி போகிற பக்கமோ அல்லது ஜாபுக்கு போகிற பக்கமோ நம்ம ஸ்டைலை மாற்றிக்குவாங்க, அவங்க பிஹேவியர்ஸை மாற்றிக்குவாங்க, அவங்க ஆக்டிவிட்டிஸ் மாறும், அவங்களுடைய ஸ்பீக்கிங் ஸ்டைல் மாறும், எல்லாமே மாறும். ஆனால் யாருக்கும் பலன் இல்லை. There is no reconsideration from our institution. You will not enjoy their behavior, their characters. அவங்களுக்கு நாங்கள் அனுபவிக்க முடியாது. ஏன்னா simply they will go up to 3rd year. 3 வருஷம் முடிஞ்சா வெளியே போயிடுறாங்க, அவ்வளோதான். ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் இயருக்கு கற்றுக் கொடுத்தா 3 வருஷத்துக்கு இங்கேயே அவன் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. 3 வருஷம் முடிச்சா என்ன முடியும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. நானும் பத்திரி சார் பேசினா கிட்டத்தட்ட மணிக்கணக்கில் பேசிட்டு இருக்கலாம். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். அவருடைய ஹைட்டுக்கு மேலே அவரோட படிப்பு இருக்குது. உண்மையிலே இஸ் வெரி வெரி எக்ஸ்பீரியன்ஸ்டு மேன். அவருக்கு இருக்கிற வசதிக்கு சொத்துக்கு ஒரு 10 தலைக்கு திங்கிறான். இந்த சர்வீஸ் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. ஆனா ஏன் செய்யறார்? இஸ் a role model of you. Just you have to think. இவங்கெல்லாம் வேலை இல்லாதவங்க எல்லாமே பிக் ஷாட்ஸ், பெரிய இடம் எல்லாமே. ஆனா ஏன் வர்றாங்க?
சமுதாய கண்ணோட்டத்தில் வந்துருக்காங்க. எல்லாரும் மேலே ஒரு பெரிய ஒரு உயரிய ஒரு சிந்தனை. அது இந்த ஷெட்டுக்குள்ள இந்த கிளைமேட்டில் எல்லாம் இவ்வளோ நேரம் இருக்குங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த 5 நாள் ப்ரோக்ராம் வந்து 10வது நிச்சயமாக காலையே சொன்னவர்கிட்ட அடுத்த வருஷத்து ப்ரோக்ராம் கட்டாயம் நடத்துவோம். ஃபர்ஸ்ட் இயர்ஸ் செகண்ட் இயர்ஸோட ஒரு ஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் சார். ஏன் அப்படின்னா என்றைக்குமே மணி வேல்யூ இல்லைன்னா அதுக்கு வேல்யூ இல்லை. டவுன் பஸ் வந்து ஃப்ரீயாக என்னைக்கு அனௌன்ஸ் பண்ணாங்களோ அந்த பஸ்ஸுக்கே வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கு வந்து ஒரு டிக்கெட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணால் வேல்யூ இருக்கும். சாதாரணமாக இந்த ராம் விசுவல்ஸ் எஸ்விஆர் விசுவல்ஸ் வச்சுருக்காங்க தியேட்டர் டிக்கெட்டு உள்ள இந்த கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு நம்ம ஹை கிளாஸ் சார்ஜ் வசூல் பண்ணுறது அவங்க ஒருத்துங்க. அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்குது. ஆனால் டிக்கெட் கிடைக்காது. ஆனால் எல்லாம் கேட்டு திறந்து வச்சுட்டு எப்போ வேணாலும் வரலாம் எப்போ வேணாலும் போடலாம்னா அந்த தியேட்டருக்கு வேல்யூ இருக்குமா? வேல்யூ இருக்காது. கண்டிப்பாக வேல்யூ இருக்காது. அப்போ எதுக்குமே we have to fix cost. அதனால் இது நாங்கள் ஒரு ட்ரையல் தான் பார்த்தோம் எப்படி இருக்குன்ட்டு. அடுத்த முறை இது நடந்த போது ஒரு காஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர்ஸையும் நம்ம மீட் பண்ண வேண்டியது. உங்களுக்கு இது சாதாரண செலவில் 5 நாள் ரொம்ப அதிகமான செலவு. கவர்னர் முதல் கடைசி நபர் வரை அனைவருடைய நெஞ்சார்ந்த வாழ்க்கையும் தெரிவித்த முக்கியமந்திரி அது இதுக்கெல்லாம் பிரதிபலன்கிறது நீங்கள் பெரிய ஆளாகி சொல்லணும், மற்றவங்களுக்கு சொல்லணும். நீங்கள் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு தயாராகணும். நாங்கள் மட்டும் பேசிட்டு போகிறது மட்டுமல்ல, அதை வந்து செயல்படுத்த போகிறது நீங்கள் தான். இந்த ஸ்டேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நீங்கள் சிரிக்கவும் கற்றுக்கலாம், அழுகவும் கற்றுக்கலாம், வாழவும் கற்றுக்கலாம், பிறரை வாழ வைக்கவும் கற்றுக்கலாம். ஏன் அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் வந்து வாழ்க்கையில் நெகட்டிவ் சிந்தனைகளுக்கு கொண்டு போகக்கூடாது. பாசிட்டிவ் ஸ்டேஜ் எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்க. இந்த 5 நாள் அவங்க சொல்லிக் கொடுத்தது சாதாரண விஷயங்கள் அல்ல, மிகப்பெரிய விஷயம். மற்ற கிடைக்காத ஒரு வாய்ப்பு. நீங்களும் உங்களுடைய முழுமையான கோஆபரேஷன் எடுத்துக்கூடிய நெஞ்சார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். இந்த நிகழ்வு தடையில்லாமல் நடக்கிறதுக்காக 2 பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் மட்டுமே பொறுப்புன்னு என்னால் ஒத்துக்க முடியாது. அதுக்காக முழு ஒத்துழைப்பு கொடுத்த துணை முதல்வர், டீன் மற்றும் ஹெச்ஓடிஸ் எல்லோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்கள் தெரிவித்து நான் மிக முயற்சி அடைகின்றேன். இந்த வாய்ப்பை வந்து நம்ம சரியாக பயன்படுத்தணும். காலம் கடந்துச்சு. இதுக்கு மேலே பேசிட்டு இருந்தோம்னா லவ் சுகர் ஆகும். உங்களுக்கு பிரச்சனை இல்லை, என்ன மாதிரி வயசானவங்களுக்கு பிரச்சனை. அதனால வந்து என்னுடைய உரையை வந்து குறைச்சிட்டு விரும்புகிறேன். அதே போல பத்திரிசார்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். சமுதாய கண்ணோட்டத்தை செய்யக்கூடிய பணிகளுக்கும் அவர்களுக்கும் அவருடைய அனைத்து அங்கத்தினர்களுக்கும் கவர்னர் முதல் அடுத்த தொண்டர் வரையில் கூட எல்லோருடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்கள் தெரிவித்து மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்தால் வாழ்த்துவதற்கு நேரமே விடையில் கூறி விடைபெறுகிறேன். நன்றி. It's time for certificate distribution. I invite our chief guest, principal and vice principal, to distribute the certificates for the following students: Dilakshika, 3rd BC; special address. Every thought you produce, anything you say, any action you do, it bears your signature. It's important to be a person of honor than be a person with wealth. I'm so glad to invite our chief guest, Vasavi Silver Star KCGF Lakshmi Balaji, District Governor, to deliver a special address. Good afternoon, students. ஸோ எல்லாருமே ரொம்ப எனர்ஜியோட, ஆனால் கொஞ்சம் எனர்ஜி கம்மியாக சாப்பிட்ற நேரத்தினால இருப்பீங்க. பட் இந்த அட்ரஸ் எனக்கு ரொம்ப முக்கியமாக தோணுச்சு உங்களோட பேசணுங்கிறதுல. ஸோ நம்ம வைப்ரண்ட் ட்ரெயினர்ஸ் எல்லாம் சூப்பராக உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. கரெக்டு தானே? யூ ஆல் என்ஜாய் தி செஷன். இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் எதுக்காக உங்களை பார்க்கணும், எதுக்காக இதை வந்து உங்களுக்கு தரணும்னு நினைக்கிறாங்க? எல்லாருமே சொல்லிட்டாங்க.
அவங்க எல்லாருமே சோஷியல்ல they are in very big standards. பட் எதுக்காக இங்க வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாடங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நீங்க வாழ்க்கையில முன்னாடி வரணுங்கிறதுக்காக தான். இன்னைக்கு ராகுல் சொன்னாரே, எல்லாரும் கிளாப் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். எங்க வாஸ்வி கிளப் இன்டர்நேஷனலுக்கு ஒரு ராகுல், he is a very young chap, energetic chap. He himself is a role model. அவர் எடுத்த டாபிக் என்ன எடுத்தார் உங்களுக்கு எல்லாம்? டாபிக்கே தெரியலையா? என்ன எடுத்தாரு? அவுட் ஆஃப் கொஸ்டின். அவர் வெறும்னா பார்த்து விட்டுட்டீங்களோ? So nice. So அவரு he is an employee plus படிச்சிட்டு இருக்காரு. So அழகா எடுத்தாரு. அவர் கட்டிருந்து நாம கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவரை பத்தி நான் ரீட் பண்ணதை வச்சு சொல்றேன். He is a very very focused dynamic leader. He is the president of Yuvateja couples. அவரோட எய்ம் என்ன தெரியுமா? நான் இப்ப கவர்னரா இருக்கேன் பாத்தீங்களா, 4 வருஷத்துல அவர் கவர்னர் ஆகணுங்கிறது தான் அவரோட எய்ம். வெரி எலிஜிபிள் பேச்சுலர் ஒன்லி. அவருக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. ஒரே பையன் தான், செலமானா வளர்றாரு. ஆனாலும் அந்த ஃபோக்கஸ், நாம அம்பிஷன், வாட் வி, நம்மளோட டெஸ்டினி என்ன, நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணணும் அப்படிங்கிறதுல நம்ம எப்பவுமே ஒரு ஆம்பிஷனோட சேல் பண்ணணும். லைஃபையும் என்ஜாய் பண்ணணும், அதே டைம் நம்மளோட லைஃப் கோலையும் நாம நோக்கி பயணம் பண்ணணும். So that is the thing I like to give from Rahul to you all. அவங்க சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லாம வாழ்க்கையிலும் இவங்க எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதை. ஸோ இன்னைக்கு நாம கத்துக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. புக்ல படிக்கலாம், எல்லாமே பார்க்கலாம், பட் அதை நம்ம எப்படி செயல்படுத்துறோங்கிறதுல தான் நம்மளோட விஷயம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா தாஸ்குப்தா, வண்டர்ஃபுல் பர்சனாலிட்டி. அவருக்கு ஒரு ஸ்பெஷல் டே, he is celebrating his wedding day. எல்லாருமே ஒரு விஷ் சொல்லாங்க. ஹாப்பி ஆனிவர்சரின்னு சொல்லுங்க பாப்போம். Thank you for your wishes. அவருக்கு ஹாப்பியா இருக்கும் இன்னைக்கு கண்டிப்பா. ஸோ அவரும் பாத்தீங்கன்னா ஒரு கிளப்போட பிரசிடென்ட், ஒரு லீடிங் ஜுவல்லர் பிளஸ் சிவில் இன்ஜினியர். இந்த மாதிரி ஒரு 2 பசங்களுக்கு அப்பா. அவர் காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்ல. எப்படி இத்தனை விஷயங்கள் அவரால் செய்ய முடியுது? அவர் உங்களுக்கு கொடுத்த டாபிக் என்ன? டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ எல்லாருக்குமே வாழ்க்கையில 24 மணி நேரம் தான். ஒருத்தருக்கு எப்படி இத்தனை வேலை செய்ய முடியுது? ஒருத்தருக்கு டீ காஃபி சாப்பிட்டு படிச்சுட்டு தூங்கி எழுந்திருக்கிறதே பெரிய வேலையா இருக்கு. அதுவே டைம் பத்தாம போகுது இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் திங் எவ்ரிபடி ஷுட் லேர்ன், early to bed, early to rise. எல்கேஜிலேயே நம்ம படிச்சிட்டோம், ஆமா தானே? படிச்சிட்டீங்கல்ல? early to bed, early to rise அப்படின்னா என்ன? சீக்கிரம் தூங்க போகணும், சீக்கிரம் எழுந்திருச்சு பழகணும். அந்த 2 hours before நம்ம எழுந்திருக்கிறதுனால நம்மளோட ஃபுல் லைஃப் செட் ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த 150 பேரும் 5 AM கிளப் மெம்பர்ஸா மாறணும். 5 AM கிளப் மெம்பர்ஸ்னா என்ன அர்த்தம்? 5 மணிக்கே எழுந்திருச்சு பழகணும். நாம எழுந்திருச்ச அப்புறம் தான் சன் ரைஸ் ஆகணும். அந்த 5 o'clock நாம எழுந்திருச்சோம்னா நம்ம மைண்ட் ஃப்ரீயா இருக்கும். ஒரு 5 minutes எக்ஸசைஸ் பண்ணலாம், இல்ல சும்மாவே இருக்க பரவாயில்ல. அன்னியோட ஷெட்யூல் நம்ம போட்டுக்கணும். அந்த ஷெட்யூல்ல அன்னைக்கு ஈவினிங் இல்ல பிஃபோர் பெட் போறப்ப நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டோமா அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சாலே நம்ம வெட்டியா பொழுத கழிச்சோமா யூஸ்ஃபுல்லா பொழுத கழிச்சோமான்னு நமக்கு தெரியும். கரெக்டா? கரெக்டா? சோ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்னோட சஜஷன், ஒரு 5 AM கிளப் வாட்ஸ்அப் குரூப் போடுங்க. காலையில எழுந்திருச்சதும் ஒரு
ஹாப்பி மார்னிங் இந்த பிக்சர் மெசேஜ் போடாதீங்க. ஹாப்பி மார்னிங் விஷ் பண்ணுங்க ஒவ்வொருத்தருக்கும். அவங்கவங்க ஷெட்யூலை பிளான் பண்ணுங்க. You will become a wonderful student. You will find time for each and everything. லைஃப்ல ஃப்ரெண்ட்ஷிப்பும் வேணும், படிப்பும் வேணும், ரிலாக்ஸேஷனும் வேணும், ஃபேமிலி டைமும் வேணும். ஸோ எல்லாமே வேணும்னா டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் a wonderful thing. இப்போ நான் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர், எனக்கு கல்யாணம் ஆகி 2 பொண்ணுங்க 4 பேரம் பேத்தி எல்லாமே இருக்கு. How I managing everything? வீட்டுல காலையில சமைச்சு வச்சுட்டு தான் இங்க வந்திருக்கேன். So everything நம்மளால முடியும்னு நினைச்சா we can succeed each and everything. முடியாதது எதுவுமே கிடையாது. It is not too late. 100% today is the day. Tomorrow never comes. Simple logic. கரெக்ட்டா? tomorrowனா மறுபடியும் tomorrowவா தான் போயிட்டு இருக்கும். Today is the day. அப்படினா நீங்க ஃபுல்ஃபில்டா ஒரு வர்க் வெச்சிட்டீங்கன்னா அன்னைக்கு எல்லா விஷயங்களையும் நம்ம முடிக்க ஆரம்பிச்சிடுவோம். இதுக்கு ஒரு சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். உங்களோட கபோர்டோ உங்களோட பேக்லயோ ஏதோ ஒரு விஷயத்துல உங்களோட கோல் என்ன அப்படிங்கறத எழுதி ஒட்ட வச்சுக்கோங்க. எதுக்கு ஒட்ட வைக்கிறோம்? டெய்லி அது பார்ப்போம். டெய்லி அது பார்க்கறப்ப we get focused. நம்ம ஆம்பிஷன் என்னன்னு நம்ம திரும்ப 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 நம்ம நினைக்கிறப்ப எதுக்காக இம்போசிஷன் கொடுக்குறாங்க? மனசுல பதியுங்கிறதுக்காக தானே. ஸோ சில விஷயங்கள் ரிப்பீட்டடா நம்ம பார்க்க பார்க்க சப்கான்ஷியஸ்லி it will get registered into our mind. ஸோ கண்டிப்பா டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எஃபெக்டிவ் பப்ளிக் ஸ்பீக்கிங். இதை பத்தி சொன்னது யாரு? உங்களோட லோக்கல் ஹீரோ பத்ரி சார். தட்ஸ் நைஸ். இன்னைக்கு மீம்ஸ் ஞாபகம் வருது யாருங்க? வடிவேல். வடிவேல்ல எதனால ஞாபகம் வச்சுக்கிறீங்க? அவரோட மெசேஜ், அவரோட பாடி லாங்குவேஜ், அவர் மார்க்கெட்லயே இல்லைனாலும் அவரை எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு. ஏதாவது ஒரு வில்லன் பேர் சொல்லுங்க பாப்போம். ஞாபகம் இருக்கு. அவர் சொன்ன தவிர அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் இருக்கு. சோ எதனால ஒருத்தரை நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும்? No. They think different. சாதாரண மக்களை விட டிஃபரெண்டா திங்க் பண்றவங்கள நம்ம டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோம். யாருங்க லீடர்ஸ்? லீடர்ஸ் ஆர் ஹூ திங்க் டிஃபரெண்ட். காமராஜர் படிக்கவே இல்லை, எம்ஜிஆர் படிக்கவே இல்லை, கருணாநிதி படிக்கவே இல்லை. ஆனா அவங்க எல்லாம் நாட்டை ஆளுறாங்க. எப்படி? அந்த ஒரு சிறு டிஃபரன்ஸ் அவங்களால கொடுக்க முடிஞ்சது. படிச்சா மட்டும் போதாது. We should learn to think different. போர் அடித்தா okay, I will finish. So அந்த கொஞ்சமா டிஃபரெண்டா திங்க் பண்ண கத்துக்கங்க. எஃபெக்டிவ் பப்ளிக் ஸ்பீக்கிங்ல ஐ கான்டாக்டும் கண்டென்ட்டும் பாடி லாங்குவேஜும் கண்டிப்பா வேணும்ன்றத எக்ஸலண்டா சொல்லி கொடுத்த பத்ரி சாருக்கு பிக் ஹேண்ட் கொடுங்க. இத்தனை விஷயங்களையும் சொல்லி கொடுத்துட்டு முக்கியமான விஷயத்தை நான் விட்டுட்டேனே. என்னது? அச்சு சார் இன்னைக்கு வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் அதுதானங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? அவர் எல்லாமே சொல்லி கொடுத்தாரு, எக்ஸலண்டா சொல்லி கொடுத்தாரு. We should not learn brand ourselves. நம்மள பிராண்ட் பண்ண கத்துக்கணும். நீங்க படிச்சிட்டு இருக்கிறப்பவே பிராண்ட் பண்ண கத்துக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க, சமையல் பண்றீங்க, பொது விஷயங்களை எடுத்து சொல்றீங்க. சோ அதெல்லாம் செய்யலாமே. ஸ்மால் பிசினஸ் செய்யலாமே. இதுக்கு எல்லாமே Facebook, Instagram எல்லாமே ஹெல்ப் பண்ணுது. நம்ம படிப்புக்கும் உதவும். நமக்கான ஃப்ரீ டைமை வேஸ்ட் பண்ணாம எப்படி நாம அதை யூஸ்ஃபுல்லா ப்ரொடக்டிவா பண்ணலாம்ங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியாவை நம்ம யூஸ் பண்ற பெஸ்ட் பிளாட்ஃபார்மா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு அந்த நோக்கத்திலையும் பாருங்க. 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து எவ்வளவு நல்ல விஷயங்கள் செய்யலாம், அதையெல்லாம் செய்யுங்க. இத்தனைக்கும்
நடுவுல நான் பார்த்த இன்னொரு விஷயம், உங்களுக்குள்ளாரியே உங்ககிட்டயே இருக்கிற ஒரு ரோல் மாடல் சார், சைமன் சார். Nothing is impossible under the roof. Everything is possible. நம்மளோடயே இருக்கிறனால அவரோட அருமை உங்களுக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியல. Really நான் வந்து இந்த 1 hour I was watching him. Simply big congratulations sir. நீங்க நிஜமாவே ஒரு நடமாடும் inspiration. So this college is blessed with very good teachers, very good principal and very good atmosphere எல்லாமே. So I congratulate and thank all my trainers and all the correspondent, principal and HODs, யார் professors யார் பின்னாடி இருக்காங்களோ எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பணம் கொடுத்து கத்துக்கணும் அப்படின்னு லாஸ்டா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். It will be a news for you all. இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் செஷன் எடுக்கணும் அப்படின்னா எங்க வாஸ்வி கிளப் இன்டர்நேஷனலுக்கு ட்ரெய்னர்ஸ் பே பண்ணணும். சோ உங்களுக்காக பே பண்ணி செஞ்ச இந்த ட்ரெய்னர்ஸ்க்கு ஒரு பிக் அப்ளாஸ். இதுக்கெல்லாம் கோஆர்டினேட் பண்ணி கொடுத்த தாராபுரம் கிளப் பிரசிடென்ட் சந்திரமோகன் சாருக்கும் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. Thank you. I like to honor all the trainers with my district pin. We welcome Das Gupta sir. We welcome Meda Achyutan sir. Next we welcome இன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. என்ன படங்க? பேச்சுலர் ராகுல். Thank you, thank you. எல்லாரும் சொன்னாரு எங்க பத்ரினா. I welcome my Badri sir. Hero of Dharapuram. I welcome Dharapuram President Chandramohan sir also. Excellence is not being the best, it's doing your best. Thank you ma'am for your inspiring words. It's time to honor our placement officer, Mrs. E. Bonu. Finally, it's time for certificate distribution. I invite our principal, chief guest to distribute the certificates. Dilakshika, 3rd BCA. Geeta. Geeta.
Sunita, 3rd BCA. Aarti, 3rd BCA. Amaiti, 3rd BCA. Kandiammal, 3rd BCA. Narmada, 3rd Max. Tamil Selvi, Jennifer White, 3rd BA English. Soundarya, Aishwarya from 3rd BA English. Kushalaxmi, 3rd BA English. Gautam, 3rd BA English. 3rd BA English. Kumari, BCom CA. Sumita, 3rd BCom CA. Samriya, Vinoda, Malati. Vallagam, 3rd BA English. Bhuvaneshwari, 3rd BSc CS. Parameshwari, 3rd BSc CS. Sunita, 3rd BSc CS. Sridevi, BCom CA. Satish Kumar, 3rd CS. Sneha, 3rd BCom. Celsia, 3rd BCom. Parimala, 3rd BCom. Jenny, 3rd BCom. Remaining students will get from your department. Dear friends, எல்லாரும் ஒரு 2 minutes உட்காருங்களேன். முடிஞ்சு vote of thanks தான். விஜய் சொன்ன மாதிரி அந்த கேட்டை சாத்துறா அப்படிங்கிற மாதிரி. must never forget that the highest appreciation is not to underwork but to live by them. I invite Mr. Badri Narayanan, he is a Vice Certified Trainer, District Vice Governor, to deliver the vote of thanks. Good morning ஆரம்பிச்சு good afternoon ல நடந்து good evening ல thanks சொல்லிடலாமா so இப்ப thanks சொல்றதுக்கு முன்னாடி I invite our governor இந்த ப்ரோக்ராம்க்கு அற்புதமான MC பண்ண பிரியதர்ஷினி மேடம்க்கு காலர் பண்றதுக்கு கவர்னர் இன்வைட் பண்ணிக்கிறேன். So finally இப்போ என்னங்க ABCD லயே வர்றீங்களா சார், இப்போவும் நீங்க விட மாட்டீங்க சார். கரெக்ட்டா vote of thanks இது எப்படி இருக்கணும் அப்படினு லைவாவே உங்களுக்கு சொல்லி தரேன். சோ ஃபர்ஸ்ட் யாரை இன்வைட் பண்ணனும் vote of thanks க்கு? சீஃப் கெஸ்ட். சோ இந்த ப்ரோகிராம் அற்புதமாக இந்த அளவுக்கு சூப்பரா எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து
நடத்த வச்ச வாசவி கிளப் இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிக்ட் பி 501A டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் வாசவியன் சில்வர் ஸ்டார் KCGF லட்சுமி பாலாஜி அவங்களுக்கு மிக்க நன்றி. தாராபுரம் வாசவி கிளப் சார்பாகவும் பிஷப் கிராஸ் காலேஜ் சார்பாகவும் இந்த ப்ரோக்ராம் நடக்கணும் அப்படின்னா பர்மிஷன் வேணும். கரெக்டா? நம்ம அப்ப யாருக்கு நெக்ஸ்ட் நிஜமாவே எங்களுக்கு வந்து இந்த அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டியை வழங்கின தாராபுரம் பிஷப் ராப் காலேஜ் பிரின்சிபல் உதயகுமார் சார் அவர்களுக்கு சோ பர்மிஷன் கொடுத்தாச்சு, அது செயல்படுத்தணும். செயல்படுத்தணும்னா என்ன வேணும்? யார் யார் வேணும்? ஸ்டாஃப் வேணும். சோ இந்த ப்ரோக்ராமுக்கு வித்திட்ட seed of this program, root cause of this program நானும் சைமன் சாரும் கிட்டத்தட்ட ஒரு 50 முறையாவது மினிமம் பேசியிருப்போம். சோ சைமன் சாருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கோங்க. பிளேஸ்மெண்ட் ஆபீசர் பானு மேடம்க்கு ஒரு அற்புதமான தேங்க்ஸ். சோ இந்த ப்ரோக்ராம் அற்புதமா கோஆர்டினேட் பண்ண பிரியதர்ஷினி மேடம்க்கு எங்களோட நன்றி. அதாவது செயல்ல ஒருத்தவங்க நல்லா முன்னாடி நின்று விளையாண்டு இருப்பாங்க, அதுக்கு பின்னாடி நிறைய கோச்சஸ் இருப்பாங்க. சோ அந்த மாதிரி பாஸ்கர் சார் டீன் அவர்களுக்கும் வைஸ் பிரின்சிபல் பிரேம்நாத் அவர்களுக்கும் அப்புறம் ராகம்மாள் நிஜமாவே நாங்க வந்து இன்ஸ்பயர் ஆயிட்டோங்க. அவங்க இங்க இருக்காங்களா இல்லையான்னு தெரியல, அவங்க அன்னைக்கு 2 நிமிஷம் பேசினாங்க. கண்டிப்பா அவங்கள வந்து இந்த இடத்துல என்னோட தேங்க்ஸ் சொல்லிருந்தேன் அப்படின்னு நீங்க எல்லாம் போய் சொல்லிருங்க. ஓகேவா? உங்க கையில சொல்லுங்க. தாராபுரத்தோட பிரசிடென்ட் திரு சந்திரமோகன் அவர்களுக்கும் எங்களோட நன்றி தெரிவிக்கிறேன். என்னோட சேர்ந்து நான் ஒருத்தனா கண்டிப்பா இதை கண்டிப்பா நடத்தி இருக்க முடியாது. என்னோட சேர்ந்து இந்த ப்ரோக்ராம் கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் கொண்ட குழு பேக் எண்ட்ல சப்போர்ட் பண்ணி 10 பேர் நாங்க எக்ஸிக்யூட் பண்ணோம். நல்லா இருந்ததா? என்ஜாய் பண்ணீங்களா? சோ அவங்களுக்கெல்லாம் அவங்களோட பெரும் கைத்தட்டோட ஓட்டாட்டம் சொல்லுவாங்க. திரு தாஸ்குப்தா அவர்களுக்கும் மேடா அர்ச்சுதன் அவர்களுக்கும் ராகுல் அவர்களுக்கும் தாராபுரம் வாசவி கிளப் சார்பாகவும் பிஷப் ராப் காலேஜ் சார்பாகவும் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அவங்களை ஆனர் பண்றதுக்காக பிரின்சிபலை நாங்க இங்க அழைக்கிறோம். ராகுல், அவ்வளவுதான். உங்களுக்கு எல்லாம் சர்டிபிகேட் தந்தாங்கல்ல, எங்களுக்கு ஒண்ணு வேணும்ல. தாஸ்குப்தா அவர்கள், மேடா அச்சுதன் அவர்கள், இந்த ப்ரோக்ராம் இவ்வளவு சிறப்பா நடக்கிறதுக்கு முதல் காரணமா இருந்த நம்ம வாசகன் ப்ரொஃபசர் கீழர் பத்ரி நாராயணன் தாராபுரத்தின் நாங்க என்னதான் பேசினாலும் கண்ணாடி முன்னாடி பேசின மாதிரி தான். அது நீங்க எந்த அளவுக்கு உள்ள வாங்கிருக்கீங்க அப்படிங்கிறது நீங்க இல்லன்னா நாங்க இல்ல. நான் யார்கிட்ட போய் பேசணும்? ஏன் கலரல் குமரல் யார்கிட்ட போய் சொல்றது? ஆடியன்ஸ் தானே. நீங்க எல்லாம் தான் எங்களோட பெரிய இன்ஸ்பிரேஷன். நீங்க இந்த அளவுக்கு கோஆபரேட் பண்ணி அழகா அற்புதமா கவனிச்சு நீங்க எல்லாம் எங்களுக்கு பெருமை சேர்த்திருக்கீங்க. கரெக்டா? நீங்க உங்களோட பிஹேவியர்ல மாறி இருக்குன்னு சொல்றாங்க, உங்களோட படிப்பு திறன்ல அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. சோ நாங்க சொன்னதை கேட்டு உங்க வாழ்க்கையில அந்த டிரான்ஸ்மிஷன் நடந்திருக்கு, டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு மெயின்
நீங்க தான் காரணம். உங்களுக்கு நீங்களே தேங்க்ஸ் பண்ணிக்கோங்க. எங்க சார்பாகவும் நன்றி சொல்லிக்கிறேன். இத்துடன் என்னோட உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.